காவிரி டெல்டா பகுதிகளை பெட்ரோலிய மண்டலமாக அறிவித்ததற்கு எதிராக தமிழக மக்கள் போராடுவார்கள் என்று மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி தெரிவித்தார். இலங்கையில் நடந்த இனப்படுகொலையை கண்டித்து கடந்த மே மாதம் 21ஆம் தேதி சென்னை மெரினாவில் காவல்துறையின் அனுமதியின்றி நிகழ்ச்சியை நடத்தியதாக கூறி திருமுருகன், டைசன், இளமாறன், அருண் ஆகியோர் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். திருமுருகன் காந்தி உள்ளிட்டோருக்கு நீதிமன்ற காவல் முடிவடைந்ததை அடுத்து இன்று சென்னை எழும்பூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி உள்ளிட்டோருக்கு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிப்பு செய்து நீதிபதி உத்தரவிட்டார். காவிரி டெல்டாங்கிறது தமிழ்நாட்டில் வாழ்வாதாரம். அதை அழிச்சிட்டு எதுவுமே இங்க நிக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது காவிரி டெல்டா வதிக்கக்கூடிய டெல்லி அரசு நமக்கு தேவையே இல்லைங்கிற இடத்த தான் தமிழக மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க வருங்காலத்தில். அந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு பெரும் போராட்டம் நிச்சயமாக அறவழியில நடந்து இவர்களை வீழ்த்துகின்ற வேலையை தமிழக மக்கள் செய்து முடிப்பார்கள்.